adrenal gland. ஸோ கிட்னியோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் ஷேப்டு கிளாண்ட் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கு. இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல் கிளாண்டோட செக்ஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மேலே இருக்கிறது வந்து கேப்சூல், அதை சுற்றி இருக்க லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான லேயரால் இது ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பார்ட்டை என்னென்னு சொல்கிறாங்கன்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் பார்ட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டெக்ஸ் வந்து ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும், மெடுலா ஒரு சில ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இது பார்க்க போகிறோம், ரொம்ப டீட்டெயில்டாக. வாங்க பார்க்கலாம். ஸோ 16.2.5 adrenal gland பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். The adrenal glands are located above each kidney. எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா above each kidneyக்கு மேலே லொக்கேட்டட் ஆகிருக்கு. The small triangle shaped gland. They are also called suprarenal glands. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா suprarenal gland அப்படின்னு சொல்கிறாங்க. The term renal refers to the kidney. இது எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி அப்படிங்கிற வேர்டை வந்து இது ரெஃபர் பண்ணுது. கிட்னி ஸ்கேன் ஆர் ரீனல் ஸ்கேன், கிட்னி டிசீஸ் ஆர் ரீனல் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கிட்னி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த ரீனல் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு மேலே தானே இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சுப்ரா ரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த அவுட்டர் பார்ட் இஸ் த அட்ரினல் கார்டெக்ஸ் and the inner part is the adrenal medulla. outer part வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா adrenal cortex அப்படினும், inner part வந்து adrenal medulla அப்படினும் சொல்றாங்க. The two distinct parts are structurally and functionally different. இந்த ரெண்டு distinct partமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவும் சரி ஃபங்க்ஷனலாகவும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனோட ஃபங்க்ஷன் எப்படி அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். Adrenal cortex. The adrenal cortex consists of 3 layers of cells. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி adrenal cortex அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ the adrenal cortex consists of 3 layers of cells. அந்த 3 லேயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா zona glomerulosa and zona fasciculata and zona reticularis அப்படிங்கிறது தான் அந்த 3 லேயருமே. இப்போ ஹார்மோன்ஸ் ஆஃப் adrenal cortex. இந்த adrenal cortexல கிடைக்கக்கூடிய ஹார்மோன் என்ன? The hormones secreted by the adrenal cortex are corticosteroids. அதாவது இந்த adrenal gland வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா corticosteroids அப்படின்னு சொல்கிறாங்க. Cortico means cortex. Cortex ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் cortico. Steroids அப்படிங்கிறது தான் ஹார்மோன், இந்த கார்டெக்ஸில் கிடைக்கக்கூடிய ஹார்மோன். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா corticosteroids அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டீராய்ட்னா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கிறத உங்களாலே வந்து படித்து அர்த்தங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனால் அதையே தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்காது, அது சில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்படி ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டி டெஃபினிஷன். நீங்கள் இனிமேல் எங்கே ஸ்டீராய்ட் அப்படிங்கிறது வந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு டவுட் இல்லாமல் ஒரு தெளிவு இருக்கும். அதுக்காக நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்டீராய்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி குரூப் ஆஃப் ஹார்மோன், எந்த வகையான ஹார்மோனாகவும் இருக்கலாம், தட் பிலாங்ஸ் டு தி கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த ஹார்மோன் வந்து தட் பிலாங்ஸ் டு தி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நவுன் அஸ் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெமிக்கல் காம்பவுண்டுக்கு பிலாங்காக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் செக்ரேட்டட் பை 3 glands. அதாவது இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் மட்டும் ஸ்டீராய்டை ப்ரொடியூஸ் பண்ணல, இன்னும் 2 கிளாண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா சேர்த்து இந்த ஸ்டீராய்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னென்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற அட்ரினலில் இருக்கக்கூடிய கிளாண்டில் இருக்கக்கூடிய இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஸ்டீராய்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்த 2 கிளாண்ட் பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டில் இருக்கக்கூடிய டெஸ்டிஸ் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டில் இருக்கக்கூடிய ஓவரிஸ். இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டீராய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ டூரிங் ப்ரெக்னன்சி பை த பிளசண்டா வந்து என்ன பண்ணுன்னா செக்ரேட் பண்ணும், இந்த ஸ்டீராய்டு அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த ஸ்டீராய்டு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரேட் பண்ணுற அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரோகஸ்ட்ரோன் அண்ட் டெஸ்டாஸ்டரோன் அண்ட் ஆல்சோ இங்கே கீழே கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ். ஸோ இது 5 தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. they are classified into இந்த கார்டிகோஸ்டீராய்ட்ஸை வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. குளுக்கோ மீன்ஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் கார்டெக்ஸ்
plus steroids. இதுதான் glucocorticoids. And mineral plus cortex plus steroids. It's called mineralocorticoids. So இப்படி தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் adrenocortical hormones பற்றி பார்க்கலாம். Glucocorticoids. The glucocorticoids secreted by the zona fasciculata are cortisol and corticosterone. So இந்த glucocorticoids secrete பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன ஹார்மோன்னா கார்டிசால் அண்ட் கார்டிகோஸ்டீரான். இது ரெண்டுமே இந்த டைப் கீழே வரும். ஸோ இது வந்து இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படி இந்த டைப் கீழே வரக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். அதாவது செல்லோட மெட்டபாலிசம் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன் தட் டேக் பிளேஸ் வித்தின் த செல் இன் ஆர்டர் டு மெயின்டைன் தட் லைஃப். அதாவது ஒரு செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல் மெட்டபாலிசம். எதுக்குன்னா இன் ஆர்டர் டு மெயின்டைன் தட் செல் லைஃப். ஸோ என்னோட செல் லைஃப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா செல் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அந்த செல் மெட்டபாலிசத்துக்கு இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. தே ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். இட் ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் glycogen in the liver. ஸோ இது வந்து லிவரில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை வந்து என்ன பண்ணுது, அதுலேருந்து குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது என்ன ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைக்கோஜன் இன் த லிவர். நெக்ஸ்ட் இது வந்து குளுக்கோஸோட ஃபார்மேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆர் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் டு ரிடியூஸ் இன்ஃப்ளமேஷனை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அலர்ஜிஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது ஹெல்ப் ஆகுது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரலோகார்டிகாய்ட்ஸ். ஸோ மினரலோகார்டிகாய்ட்ஸ் செக்ரேட்டட் பை த ஜோனா கிளாமருலோசா இஸ் ஆல்டோஸ்டீரான். ஸோ இந்த டைப்பு கீழே வரக்கூடிய ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரான். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சார்ப் சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் த ரீனல் டியூபிள்ஸ். அதாவது ரீனல் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் கிட்னி டியூபிள்ஸில் வந்து சோடியம் அயான்ஸை மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணுது. இட் கேசஸ் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். அதாவது பொட்டாசியம் அயனோட எக்ஸ்கிரீஷனை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி விடுது. நெக்ஸ்ட் and fourth point, it regulates electrolyte balance, body fluid volume, osmotic pressure and blood pressure. Electrolyte balance அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் மினரல்ஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் மினரல் இன் யோர் பாடி தட் ஹாவ் எலக்ட்ரிக் சார்ஜ். அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sodium, calcium, potassium, chloride, phosphate, magnesium or all electrolyte. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பொட்டாசியம் அப்படிங்கிறதும் எலக்ட்ரோலைட் தான். ஸோ இப்போது இது வந்து என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் தம் ஃப்ரம் த ஃபுட்ஸ் யூ ஈட் அண்ட் த ஃப்ளூயிட்ஸ் யூ ட்ரிங்க். ஸோ நீ சாப்பிட்ற உணவுலேருந்தும் ஃபுட்லேருந்தும் ட்ரிங்க்லேருந்தும் உனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மினரல்ஸ் தான் கிடைக்குது. இந்த மினரல்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோலைட். ஸோ அந்த மினரல்ஸோட பேலன்ஸ்க்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்க்கு இது என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் பண்ணுது. பாடி ஃப்ளூயிட் வேல்யூம் இதெல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஃப்ளூயிடில், பிளட்டில், யூரின்ல இதில் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாடி ஃப்ளூயிடோட வேல்யூமை இது சேர்த்து ரெகுலேட் பண்ணுது. அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். எப்படி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சால்ட் அண்ட் சுகர் இதனோட அந்த செமிபோமியபிள் இந்த சால்ட் அண்ட் சுகர் தான் வந்து என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் அதனால் அந்த ரெண்டு டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸால தான் வந்து என்ன கிரியேட் ஆகும்னா இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். அந்த பிளட் ப்ரெஷர் அண்ட் ஆல்சோ பிளட் ப்ரெஷர் இது வந்து என்ன பண்ணுது ரெகுலேட் பண்ணுது. அப்படி கிரியேட் ஆகக்கூடிய ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆல்சோ பிளட் ப்ரெஷர் இது சேர்த்து இது வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ இது என்னெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் தான். ஸோ எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ளூயிட் வேல்யூமில் இருக்கும். ஸோ எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் ஆகும்போது பாடி ஃப்ளூயிட் வேல்யூம் பேலன்ஸ் ஆகும். அதே போல் இது பேலன்ஸ் ஆகும்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பேலன்ஸ்ட் ஆகும்.
அதே போல் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பேலன்ஸ்ட் ஆகும்போது பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இதை ரெகுலேட் பண்ணுது.